அப்படிங்க. ஆட்டிசம் குழந்தைங்க, ஏடிடி இருக்கக்கூடிய குழந்தைங்க, சிபிஎம்ஆர் குழந்தைங்க, இவங்கெல்லாம் வந்து தூங்குறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட உணர்திறன், அதே மாதிரி அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வேதியியல் மாற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு, ஃபீனியல் கிளாண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற சுரப்பு வந்து சரியாக இருக்குது அப்படின்னா நல்லா தூங்குவாங்க, இல்லைன்னா தூங்குறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வயிற்று உபாதை அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணணும், சாப்பிட்றதுக்கான கரெக்டான டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எளிதில் செமிக்கக்கூடிய நல்ல மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா வேக வச்ச உணவுகளை, எளிய உணவுகளை தரணும். தூங்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் சவுண்டு பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஹவர்ஸில் கொஞ்சம் எக்ஸசைஸு, வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பழக்கணும். குறிப்பாக அந்த சாக்லேட்டு, சுகர் நிறைய இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் தவிர்த்துடணும். சரி, அடுத்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம கையாள முடியாது. இது வந்து இயற்கையாகவே நம்மளோட ஃபீனியல் சுரப்பியால் வந்து நம்ம மூளையில் சுரக்கக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளோட சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க இருப்பாங்க இல்லையா, குழந்தை மனநலம் நிபுணர் டாக்டர்ஸ், அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கான தூக்க பிரச்சனைகளை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். இது என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, சரியான தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வேறு இணை நோய்கள் வந்து வரதுக்கான நிறைய ஆபத்துகள் வந்து இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்கிறதில்ல அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸும் வந்து பாதிக்கப்படும். பெற்றோரும் சரி, நம்மளோட ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும், அங்கே நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க. குழந்தை தூங்கலை அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டீஸும் வந்து சரியாக வந்து போகாது. கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாமல் ரொம்ப துருதுருன்னு அந்த மாதிரி வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு சரியான தூக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். டாக்டர்ஸை போய் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வாக்கிங் போகிறது, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நல்லபடியாக அவங்களுக்கு உடற்பயிற்சிகளை வந்து பழக்க ஆரம்பிங்க. குழந்தைங்க வந்து சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடணும், வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அட் த சேம் டைம் குழந்தைங்க வந்து நல்லா தூங்குறாங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா கலர்ஸை வந்து குழந்தை வந்து கற்றுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில குழந்தைங்களாம் எடுத்தே வந்து அதை